ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். எது எது ஃபாலோ பண்ணி வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாதாரணமான ஒரு பொண்ணு ஹெல்த், ஒர்க், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எமோஷன்ஸ், ட்ரீம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு vlog தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:30 9:45 அப்படிங்கும்போது கொஞ்சம் எக்ஸசைஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எல்லா நாளும் ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண மாட்டேன். நிறையா நாட்கள் டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட பாடி அண்ட் மைண்டை நாம் டேக் கேர் பண்ணல அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வேறு யாரும் அதை வந்து எடுத்து பண்ண முடியாது. ஸோ நம்மளை நாம் டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி வந்து 1-to-1 செஷன் வந்து அட்டன் பண்ணுவேன். அன்னைக்கு வந்து அவங்க லீவு. ஸோ அதனால் அவங்க சொல்லி கொடுத்த சில எக்ஸசைஸ் மட்டும் அப்படியே வீட்டிலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபோனில் தான் வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். காலையில் 9 மணி அப்படிங்கும்போது ஆஃபீஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் எனக்கெல்லாம் வந்து காலையில் 4 மணியில் இருந்து மொபைலில் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீன் டைம் அவ்வளோ நேரத்தில் இருக்கக்கூடாது. பட் இந்த பாஸ்ட் ஒரு ஒரு வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா விஷயங்களும் வந்து நோட் பண்ணி வைப்போம். ஒரு சில விஷயங்கள் அந்த நோட் பண்ணுறத கூட மறந்து போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் டக்குன்னு எனக்கு ஒரு 3 மணி 4 மணிக்கு தூக்கமப்பில் கூட அந்த தாட் வரும். ஸோ என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு மொபைல் எடுத்து அந்த வேலையை அப்போவே முடிச்சிடுவேன். இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க, இது என்ன 3 மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, தூங்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. அதை அனுப்பி வச்சுட்டு தூங்கிடுவேன். பட் என்ன சொல்கிறது, மறந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய செட்பேக்காக இருக்குமே அப்படிங்கிறதுக்காகத்தான் டைம் பார்க்காம இந்த ஒரு வருஷம் வந்து இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே போகுது. இன்னுமே வந்து எனக்கு அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் தடையாகவே இருக்குது, தடங்களாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே நாம் பார்க்கணும், அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும். ஸோ அங்கேயும் கொஞ்சம் வேலைகள் இருக்கும். ஸோ அப்பாவோட தாட்ஸும் கொஞ்சம் நாம் எடுத்துக்கிட்டு அங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஸோ இது எல்லாம் ஓவராலாக ஒரே ஆளாக பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்பவும் வந்து அந்த 1-to-1 செஷன் இருக்கும்போது டிஷர்ட் பேண்ட் போட்டுக்குவேன். பட் இன்னைக்கு வந்து உடம்பு இளைச்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி டிஷர்ட் பேண்ட்டோட வரணும் அப்படின்ட்டு ஃப்ராக் போட்டுட்டு எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். பார்க்குறக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஜோக்காக இருக்கும். ஏன்னா வீடியோ எடுத்து இப்போ எடிட் பண்ணும்போது என்னை பார்க்க எனக்கே சிரிப்பாக வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் யோகா வந்து கொஞ்சம் நேரம் பண்ணுவேன். ஒரு 30 மினிட்ஸ் வந்து நமக்காக டெய்லியும் காலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லோவாக நம்மளோட கான்ஃபிடென்ஸ், எனர்ஜி, மைண்ட் செட் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஆனால் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது எல்லா வேலைகளையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லேசினஸை தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக நமக்காக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு உறுதியாக இருக்கணும். அது நமக்கான நேரம். ஏன்னா நாம் நல்லா இருந்தால் மட்டுமே நம்மளோட ஃபேமிலி வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற தாட் வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த 45 மினிட்ஸ் எனக்கான டைம் ஒதுக்கும் முன்னாடியே வந்து எல்லா கால்ஸு, டெக்ஸ்ட்டு எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு தான் உட்காருவேன். ஏன்னா எனக்கு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் என்னால் வந்து அது காதில் வச்சுட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் எண்ட் ஆஃப் த டே மைக்ரைன் வந்துடுது. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்பீக்கர் போட்டு பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ், யோகாலாம் முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அன்னைக்கு வந்து ஆஃபீஸ் கிளம்பும்போது நினச்சேன், எப்படியெல்லாம் வந்து லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஓவர் திங்கிங் எல்லாம் நிறைய மனசில் வரும். அதாவது மற்றவங்க என்ன பேசுவாங்க, சப்போஸ் நாம் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், இப்போ வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தாட்டெல்லாம் வந்து நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மனசில் தோணிகிட்டே இருக்கும். அந்த பயம், இன்செக்யூரிட்டி வந்து ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும்.
ஆனா, கொஞ்ச நாள்லயே நான் இந்த மாரி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்டின்ட்டு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணுனாலும், அதுக்கு வந்து விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அவங்கள வந்து மாத்தவே முடியாது. இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் தலைக்கு கொண்டு போயி, குழம்பி போயி, ஸ்ட்ரெஸ் ஆயி, நான் பண்றது கரெக்ட்டு, இதுக்காக தான் அத பண்ணேன், இதுக்காக தான் அத செஞ்சேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு, மத்தவங்களுக்காக வாழ்றத விட்டுட்டு, நாம ஒவ்வொரு நாளும் நம்ம சைட்ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினா மட்டும்தான் லைஃப் கரெக்டா போகும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி அத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 2026 நியூ இயர் வரும்போது நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன். ஒவ்வொரு மாசமும் லைஃப்லயும் நம்மளோட பிஸ்னஸ்லயும் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரணும். ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ டார்கெட் பண்ணதா இப்போ வரைக்கும் ஸ்லோவா அத வந்து கன்டின்யூ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ 2026 அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். இந்த இயர் வந்து நாம என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும். இது வந்து ஒரு ஷோ ஆஃப்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா, எனக்கு வர மெயில்ஸ் ஆகட்டும், டிஎம்ஸ் ஆகும், எல்லாருமே வந்து அவங்களோட கதைகள் சொல்லி, ஒரு இடத்துல என்னோட விஷயம் அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சில பேருக்கு நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோவில் எதையுமே ஹைட் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுறது. ஸோ மார்னிங் வந்து ஒரு 10:30 அப்படிங்கும்போது ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். அன்னைக்கு முக்கியமான வேலை என்னென்னா பேங்க்கில் என்னோட ஜுவல் லோன் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியது இருந்தது. எப்படியும் வந்து பேங்க்லேயே ஒரு 1.5 மணி நேரம் டைம் போயிடும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் இந்த சேல்ஸ் பிளான் எல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரணும் மத்தியானம் லஞ்ச். அப்புறம் ஈவினிங் வந்து டு டூ லிஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ் போகணும், மித்துவுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கணும். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வீட்ல போய் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ காலையில இந்த கார் சர்வீஸுக்கு மட்டும் கோஆர்டினேட் பண்ணி விட்டுட்டு அம்மாட்ட கீ குடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலா அப்பாவோட கீ வந்து இங்க தான் அப்பாவோட கார் வந்து இங்க தான் இருந்தது. அதுதான் சர்வீஸுக்கு விடுறது. ஸோ அத வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, அம்மா, அப்பா வந்து அந்த கார்ல ஊருக்கு கிளம்புற மாரி பிளான். ஸோ அதுக்கான வேலைய முடிச்சுட்டு அம்மாட்ட கீ குடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆக்சுவலா எந்த ஒரு லோனா இருந்தாலும் ஸ்மார்ட்டான, பவர்ஃபுல்லான சில ட்ரிக்ஸ் வந்து நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஈஸியா வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாவே லோன வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் சேவிங் மெத்தட். இதில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சேலரி வந்த உடனே என்ன செலவு பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நாம சேவ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம, கைக்கு சேலரி வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு எல்லாமே சேவிங்க்காக போயிறணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத மட்டும் தான் நம்ம செலவு பண்ணணும். நீங்க வந்து என்ன நெனச்சாலும் பரவால்ல, நான் வந்து ஒரு பேயாட்டம், பிசாசாட்டம் வேலை செய்வேன். அது இந்த 1 வருஷமெல்லாம் வந்து ரொம்பவே ஏன்னா எனக்கு ஒரு 5 இயர்ஸ் அப்படிங்கும்போது, இதிலிருந்து கொஞ்சம் அப்படியே வெளிய வந்துரணும், செட்டில் ஆயிரணும் அப்படிங்கிறது தான். என்னால வந்து இந்த லைஃப் அப்படியே கொண்டு போக முடியல. நமக்கான ஒரு ரெஸ்ட் வேணும். கொஞ்சம் ரிட்டயர்மெண்ட் ஆயிரணும் சீக்கிரம் அப்படிங்கிறதுக்காக தான், அப்படி பிசாசாட்ட வேலை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பண்ணுவேன். ஸோ அந்த மாரி வேலை செஞ்சுட்டு நமக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னா, எடுத்த உடனே நான் வந்து சேவிங்க்குள்ள தான் வந்து தள்ளுறக்கு பார்ப்பேன். மீதி இருக்கிறத வச்சு தான் இந்த ஷாப்பிங்கு, மத்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட இன்கம் வச்சு எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அத பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சேஞ்சஸ கொண்டு வந்து தரும். அண்ட் இது வந்து ஒரு சைலண்ட் சேவிங்கா இருக்கணும். சைலண்ட் சேவிங்னா யாருக்கு தெரியாம சேவ் பண்றது அப்படிங்கிறது இல்ல. சைலண்ட் சேவிங் அப்படிங்கிறது வந்து அம், அந்த அக்கவுண்ட் பர்ட்டிகுலர் அக்கவுண்ட் நீங்க எந்த அக்கவுண்ட்ல வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்ட்டிகுலர் அக்கவுண்ட்டுக்கு வந்து ஏடிஎம் இருக்கக்கூடாது, யூபிஐ இருக்கக்கூடாது, ஷாப்பிங் பண்ணும்போது அக்சஸ் பண்ற மாதிரி அக்கவுண்ட்டா இருக்கவே கூடாது. நீங்க பேங்க்ல போய் பணம் எடுக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் ஈஸியா உங்களோட சேவிங் அமௌண்ட் எல்லாமே வந்து வெளிய போகாம இருக்கும். ஸோ இந்த 3யும் வந்து கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா, அந்த பேங்க்குக்கு போய் பணம் எடுத்து செலவழிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ ஈஸியா அக்சஸ் பண்ற அந்த 3 விஷயத்த வந்து அந்த சேவிங் அக்கவுண்ட்ல தவிர்த்துருங்க. ஸோ மந்த்லி அந்த அக்கவுண்ட்ல போட்டு வர அமௌண்ட் வந்து ஒண்ணா இந்த கோல்டு லோன் அடைக்கிறக்கு, அப்படி இல்லையா ஏதாச்சும் ஒரு லோன வந்து அடைக்கிறக்கு கண்டிப்பா ஒரு பெரிய தொகையா வந்து நிக்கும்.
மந்த்லி ஒன்ஸ் அதே மாதிரி ஃபினான்ஷியல் டிடாக்ஸ் டே அப்படின்ட்டு ஒரு நாளை வந்து அதுக்காக ஒதுக்கிடுங்க. இது நான் ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். என்னென்னா டோட்டல் ஸ்பெண்டிங்கை கால்குலேட் பண்ணணும். வேஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நம்மளோட அன்வான்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுருங்க. பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்தை பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முந்தின மந்த்துக்கும் அந்த மந்த்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ஃபினான்ஸ் செக்கிங் வந்து பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் அது ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்காதீங்க. நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும், பயத்தை கொடுக்காது. ஸோ நான் வந்து ரீசெண்ட் டைமில் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஜிபே இதே தான் போயிட்டுருந்தேன். அதில் எவ்வளோ அமௌண்ட்டு போகுது தெரியுமா? ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கேஷ் மட்டும் எடுத்து பர்ஸில் வச்சுட்டேன். எப்போவுமே வந்து ஜிபேயில் பண்ணும்போது நம்ம பண்ணுற எக்ஸ்பென்சஸ் பெருசாகவே தெரியாது. கொஞ்சம் நாள் கழித்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அடடா இவ்வளோ செலவு பண்ணிட்டோமா அப்படின்ட்டு நமக்கு தோணும். ஸோ கேஷாக கையில் வச்சு எடுத்து ஒரு இடத்துல செலவு பண்ணும்போது அந்த கேஷ் கம்மியாகும் போது நமக்கே ஒரு பயம் வரும். ஐயையோ நம்ம பர்ஸில் இருக்க பணம் வந்து கம்மியாக ஆரம்பிக்குதே அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஸ்கேர்சிட்டி அங்கே வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்ம எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அலர்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால ஜிபே யூபிஐயை விட்டுட்டு கேஷாக வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுவுமே வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா அது ரொம்ப நல்ல ஒரு பவர்ஃபுல் ரூல் அப்படின்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். அனாவசியமாக ஒரு இடத்துல நான் செலவு பண்ணுறேன், அதாவது 100 ரூபாய் செலவு பண்ணுனா கூட அந்த லோன் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டுக்கு 200 ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு தடவை நம்ம அனாவசியமாக செலவும் போது டபுள் த அமௌண்ட் வந்து நம்ம லோன் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில நாட்கள் கழித்து நம்மளோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே இது வந்து நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட். இங்கே 100 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்னா 200 ரூபாய் வந்து நம்ம அங்கே நம்மளோட லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ட்டு அலர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மந்த்லி அனாவசிய செலவுகள் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு தடவை 2 தடவை வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் 3வது தடவை 500 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல அங்கே 1000 1500 நம்ம கொண்டு போய் கொடுக்கறக்கு யோசிப்போம் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு நாமளே வந்து சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் வச்சுக்கிறது, அவ்வளோதான். ஸோ இது மூலமாக அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ லோன் வாங்கின உடனே அது எப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை, அதாவது சைலண்ட் அக்கௌண்ட்டை ஒன்று ஓப்பன் பண்ணி அமௌண்ட்டை அதுக்குள்ளேயே போட்டுட்டு வாங்க. எக்காரணத்து கொண்டு அதில் வந்து பணத்தை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம லோனை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நாமளே வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா சின்னதாக ஃபேமிலியை கூப்பிட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம். அதே வந்து நாம் பண்ணதுக்கான ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் பேங்க்குக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஜுவல் லோனுக்காக தான். ஜுவல் லோன் வந்து நான் ஒரு 8 மந்த்ஸுக்கு முன்னாடியே வந்து எடுத்தாச்சு. அது க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன். ஸோ இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன், இது ஒரு கண்டென்ட்டா அப்படின்ட்டுலாம் நீங்கள் யோசிக்கலாம். அது இல்லை, என்னோடய வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும் அண்ட் என்னோடய லைஃப் வந்து எப்படி மாறிச்சு அப்படின்ட்டுலாம் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு நல்ல இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. ஏன்னா நிறையா மெயில்ஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன், டிஎம்ஸ் வருது, எனக்கு கொஞ்சம் சஜஷன் சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு. எனக்கு என்னோடய லைஃப், அதாவது நான் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்கள பற்றி முழுமையாக எனக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். சும்மா ஓவராலாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நான் வந்து அதுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து தப்பாக போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி மெயில்ஸ்க்கெல்லாம் வந்து நான் ரிப்ளை பண்ணுறதே இல்லை. அண்டு நானுமே வந்து இப்போ தான் அடிபட்டு மேலே வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு அடிக்கும் வந்து ஒரு ரீசன் கண்டுபிடிச்சி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் யோசிச்சு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து கரெக்டான விஷயமா இருக்காது. பட் இந்த லோன் வந்து நான் ஒரு 4 lakhsக்கு எடுத்தேன். ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எக்கச்சக்கமான எக்ஸ்பென்சஸ் அண்ட் நிறைய கடன்கள் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு இது வந்து நம்ம கட்டியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த கோல்டு லோனுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. இது வந்து
அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தடவை அம்மா வரும்போது தான் நான் வந்து சொன்னேன். ஆக்சுவலாக நான் கோல்டு லோன் போனது வந்து அந்த லாங் செயின் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அக்கா ஏன்க்கா லாங் செயின் போட மாட்டேங்கிறீங்க போட மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. ஏன்னா லாங் செயின் வந்து எங்கிட்ட இல்லை. அது வந்து நான் கோல்டு லோனுக்கு படிக்க போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அது வைக்கிறதுக்கு முன்னாடி நிறையா யோசித்தேன், எப்படி வந்து இது வைக்காமல் கொண்டு போகணும் அப்படின்ட்டு. பட் என்னால் முடியல. அதனால் சரி ஓகே நம்ம வந்து கோல்டு லோனுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வச்சது. ஸோ அது வைக்கும் போதே வந்து இது எப்படி திருப்பணும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு போட்டுட்டு நிறையா ஒர்க் அவுட் பண்ணி தான் போட்டேன். ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட்டு ஒரு சீட்டு போடுறது தான் அப்படின்ட்டு தோணுச்சு. சரின்ட்டு இந்த 8 மந்த்ஸ் வந்து ஒரு சிட்டு போட்டுட்டு எப்படியா கஷ்டம், அதாவது நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்படி போட்டு சீட்டு தள்ளி எடுத்து அந்த நகை வந்து திருப்பியாச்சு. ஆக்சுவலாக எனக்கு இன்னும் 2 நாளில் அந்த நகை வந்து தேவைப்படுது. நம்ம பூமி பூஜை இருக்கு இல்லையா, அன்றைக்கி எனக்கு அது போடணும் அப்படின்ட்டு. ஆனால் அம்மாவுமே வந்து அதை போய் வச்சுட்டியா அப்படின்ட்டு எனக்கு இங்கே வந்து சத்தம் போட்டாங்க. இப்படியே நீ வச்சுட்டு இது பண்ணுற அப்படின்னு சத்தம் போட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த விஷயத்த யூடியூப்பில் ஷேர் பண்ணுறது ஒரு ஷேமால் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருமே அது எவ்வளோ ஒரு கோடீஸ்வரராக இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த கோல்டு லோன் அப்படின்ட்டு போவாங்க. அவங்களுக்கு எக்கச்சக்கமான லோனுகள் இருக்கும். நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்ட்டு. பட் ஒரு பொண்ணு வந்து தனியாக குழந்தைகளை வந்து பார்த்துக்கிறா, ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னா நம்ம போட்ட ட்ரெஸ்ஸு நாம் வெளியே போயிட்டு வரதை வச்சு வந்து நாம் ரொம்ப நிறையா சம்பாதிக்கிறாங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். இதுக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான் நிறைய நிறைஞ்சிருக்கும் அதில். ஒரு சிங்கிள் பேரண்ட்டுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக அவர் போனதுக்கப்புறம் நிறையா விஷயங்களுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன், எமோஷ்னலி டவுன் ஆகிருக்கேன். அதாவது வாழ்க்கைனா இப்படி தான் இருக்குமா, இப்படியெல்லாம் நம்மளை வந்து ஏமாற்றுவாங்களாம் அப்படிங்கிற கட்டத்தை எல்லாம் வந்து அந்த 1 இயரில் பயங்கரமாக கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஒன்ஸ் நாம் வந்து ஹஸ்பண்டை இழந்துட்டோம் அப்படின்னாலே லைஃப் வந்து சீக்கிரமாக டீச் பண்ணுமா நமக்கு. அது கரெக்டு தான். எனக்கு அந்த அவர் இறந்தது ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே யார் எப்படி அப்படின்ட்டு வந்து பணம் போட்டு காட்டின மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு ஏமாளியாக இருந்திருக்கிறோமோ, என்னதான் வந்து நம்மளை வந்து கீழே தள்ளுனாலும் ஃபினான்ஷியலி யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் எனக்கு ரொம்ப உறுதியாக இருந்தது. நிறையா பேர் நினைக்கலாம் லோன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஷேம்ஃபுல்லான விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையான பவர்ஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு கரேஜ் நமக்குள்ளே இருக்கணும். நம்மளோட ஓன் பேட்டில்ஸை வந்து, அதாவது நம்ம வந்து தனியாக நின்று எல்லாத்தையும் போராடி ஜெயிக்கும் போது இருக்கிற ஒரு பவர் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ தங்கம் அப்படிங்கிறது திரும்பி வந்துடும், மணி அப்படிங்கிறது திரும்பி வந்துடும். ஆனால் ஒன்ஸ் வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட்டை இழந்துட்டோம் அப்படின்னா அது வந்து திரும்ப பெறுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் மட்டும் நம்மளை விட்டு எப்போவுமே கீழே போகக்கூடாது. இது வந்து நான் ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக போடுற ஒரு வீடியோ இல்லை. அதாவது யார் வந்து சிங்கிளாக இருந்து லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். டெம்ப்ரரியாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெர்மனெண்ட்டான சேட்னஸாக ஆக விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். பரவாயில்ல, நம்ம வந்து 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், கஷ்டப்படலாம், பட் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஒரு நாள் எல்லாமே வந்து மாறும் அப்படின்ட்டு. அண்ட் நமக்கு வந்து கோல்டு லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும். பட் அதை வந்து டக்குன்னு பே பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து லோன் போட்டால் அடுத்த செகண்ட் இல்லைனா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். லைக் சிட் இல்லைன்னா வந்து ஒரு சேவிங்ஸாக கூட நீங்கள் வந்து தனியாக கொஞ்சம் பணம் எடுத்து வைக்கலாம். 1 வருஷம் கழித்து தானே நம்ம வட்டி கட்டிக்கலாம். அப்படிங்கும் போது அந்த வட்டியோட சேர்த்து அசல் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக வந்து நிற்கும். அப்போ மறுபடியும் அதுக்கான ஒரு கடனை நம்ம வாங்குவோம். ஸோ எந்த ஒரு கடனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான வழியை தேடிட்டு இறங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா உமன்ஸுக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, சொந்தமாக
ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கோங்க. நாம் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு நம்மளை நடுத்தெருவில் விட்டால் கூட அதை நம்மக்கிட்ட இருக்க திறமையை வச்சு நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து நான் என்னோடய ஃபேமிலியாக என்னோடய சகோதரிகளுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரு விஷயந்தான். எவ்வளோ பெரிய அடி வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை கொண்டு வாங்க. மன தைரியத்தை எப்போ விட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளால் அதுலேருந்து மீண்டும் வெளியே வர முடியாது. நம்மளால் முடியும் அவ்வளோதான். கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொண்டு வந்து சேர்த்தும். இதுதான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறது. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கேமரா பார்த்து பேசி, பட் எனக்கு இன்றைக்கி தோணுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி லோன் வாங்குறது, ஜுவல் லோனுக்கு போயிட்டேன்னு சொன்னது, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஷேமான விஷயமாகவே எனக்கு வந்து தோணலை. சரி, இப்போ நான் இந்த விஷயத்த சொல்லும் போது என்னோடய அம்மா கூட என்னை சத்தம் போடுவாங்க. கண்டிப்பாக, ஏன்டி இதெல்லாம் இப்போ யூடியூப்பில் சொன்னையா அப்படின்ட்டு. அது அவங்களோட உரிமை. ஸோ அம்மா அப்பாவுக்கு மேலே வேறு யாராச்சும் இதை பற்றி பேசுனாங்க அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து கஷ்டப்படும் போது ஒரு ஆள் கூட இந்த 1 இயரில் கூட நின்று சப்போர்ட் பண்ணதெல்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து, அதாவது எல்லாத்தோட லைஃப்லேயும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ என்னோடய பிரச்சனையிலிருந்து நான் வந்தது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், ஐயோ நீ எப்படி தான் இதிலிருந்து வெளியே வந்தையோ, பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அதாவது ஹைட் பண்ண விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது எனக்கு, புரிஞ்சுங்களா? அதாவது நிறைய விஷயங்கள் நான் வந்து வெளியே சொல்லலை. அது எக்கச்சக்கமான விஷயம். அந்த அடியெல்லாம் வந்து அப்பா உங்கள் வீட்டு அடியா, எங்கள் வீட்டு அடியா அப்படிங்கிற மாதிரி ஆன அடிகள் அதெல்லாம். அந்த மாதிரி அடிகள்லேருந்து மெல்ல 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 இப்போ தான் வந்து மேலே வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து அந்த யூனிவர்ஸ் பிளெஸ் பண்ணும். நான் பட்ட கஷ்டம், இன்னும் இப்போ பட்டுட்ருக்க கஷ்டம், இது எல்லாத்துக்குமே வந்து கடவுள் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைகளுக்கும் அந்த நல்வழி வந்து சேரும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனையை, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உனக்கு என்ன இது தானே அப்படின்ட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஹைடாக இருக்கிற விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு மலையாட்ட தான். ஸோ நாம் அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். எக்காரணத்தை கொண்டு நம்மளால் சமாளிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு தப்பான முடிவுக்கெல்லாம் போயிடக்கூடாது. ஒன்று, நாம் வந்து ஒரு விஷயத்தில் கால் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் யோசித்து அதுக்கப்புறம் இறங்குங்க. அதே மாதிரி சேஃபர் ஜோனில் இருந்துட்டு பண்ணுங்கள். இன்கேஸ் கடனுக்கு போகிறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி நாம் மீட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பிளான் வச்சுக்கோங்க. பிளான் 1 மட்டும் இருக்கக்கூடாது, பிளான் ஏம் இருக்கணும், பிளான் பியும் இருக்கணும். ஸோ பிளான் ஏ வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆனால் கூட பிளான் பி கை கொடுக்குற மாதிரி இருக்கணும். எக்காரணத்துக்கிட்டும் 2 பிளானும் வந்து ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி போயிடக்கூடாது. அண்டு ஒன்று வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து தீர்க்கமாக இருந்துட்டு எக்காரணத்துக்கு கொண்டு வந்து பின் வாங்காமல் அந்த அமௌண்ட் வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக எதுக்கு நம்ம ஸ்கெட்யூல் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி அது போயிட்டுருக்கணும். ஸோ இன்றைக்கி விலாகில் வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சும்மா நான் சொல்லலை. ஆக்சுவலாக நிறையா வந்து இன்டெப்த்தாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் கடைப்பிடிச்சி இப்போ வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு லைஃப்பில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் விலாகில் வந்து சொல்கிறேன். நைட் எங்கடா இப்படி திருட்டுத்தனமாக போகிறேன்னு நினைக்காதீங்க. நைட்டு ஒரு 9:15 அப்படிங்கும் போது ஒரு வாக் போயிட்டு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டேயை முடிப்பேன். ஸோ அதுக்காகத்தான் அப்படியே திருட்டுத்தனமாக வெளியே வருது. ஏன்னா வெளியே நாய்கள் நிறையா இருக்கும், எனக்கு அது கொஞ்சம் பயம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாக்கிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போவுமே வந்து அந்த லேசினஸை மட்டும் கொண்டே வரக்கூடாது. அறக்க பறக்க வேலை செய்யலாம், அதெல்லாம் தப்பே இல்லை. ஒரு 5-6 வருஷம் பாடுபட்டோம் அப்படின்னா அந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட் எடுப்போம் இல்லையா, அப்போது நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட இந்த உழைப்பு கண்டிப்பாக அந்த நேரத்தில் நமக்கு படுத்துட்டு இருந்தா கூட சோறு போடணும். அதுதான் வந்து உண்மையான உழைப்புக்கான வெற்றி அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.